எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வெல்கம் டு சினிமா பேட்டை. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச படத்துலேருந்தே ஆரம்பிக்க போகிறேன். ஃபகத் ஃபாசில் ப்ரொடியூஸ் பண்ணி மது ஸ்ரீநாராயணன் டைரக்ட் பண்ண படம் தான் கும்பலங்கி நைட்ஸ். இந்த படத்துக்கு சுஷின் ஷாம் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவிஸ் இன் மலையாளம்னே சொல்லலாம். கும்பலங்கி நைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற எமோஷன்ஸை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து ரொம்ப பெரிய கேஸ்டிங்க. ஃபகத் ஃபாசில், ஷேன் நிகாம், சௌபின் சாபீர், ஸ்ரீநாத் பாசி, பெனனா இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதில் மேத்யூ தாமஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க அவங்களோட போர்டிங் ஸ்கூலில். அதுக்கப்புறம் வெக்கேஷன் வரும். அப்போ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க யார் வீட்டுக்கு போகலாம் இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் மேத்யூ தாமஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. அப்போ மேத்யூ தாமஸ் சொல்லிடுவார், இல்லை எங்கள் வீட்டுக்கு இந்த தடவை போக முடியாது, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு, அதனால் நானே போவேனா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுவார். ஏன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்றது வந்து பின்னாடி தான் நம்ம படம் போக போக தான் தெரியும். அவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பார், வீட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புவார். மேத்யூ தாமஸ், ஷேன் நிகாம், சௌபின் சாபித், ஸ்ரீநாத் பாசிலாம் அண்ணன் தம்பிங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. வீடு ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி துணியெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் வீட்டில் உட்காந்து சமைப்பார். ஸ்ரீநாத் பாசி வந்தால் பார்க்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத் பாசிக்கு ஃபோன் பண்ணுவார். அவரும் வரேன்னு சொல்லுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம் வந்துடுவாங்க. ஷேன் நிகாமும் சௌபின் சாபிரும் வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மேத்யூ தாமஸ் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் இது ஸ்ரீநாத் பாசி அவருக்கு எங்கள் அண்ணாக்காக சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் அவங்க அண்ணா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌபின் சாபிரும் ஷேன் நிகாமும் எப்பயுமே வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே மேத்யூ தாமஸ்க்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அம்மா 2 அப்பா இருப்பாங்க. ஷேன் நிகாமுக்கும் மேத்யூ தாமஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா, சௌபின் சாபிருக்கும் ஸ்ரீநாத் பாசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் ஒன்றா தான் வளருவாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பிடிக்காம ஒரு ஆசிரமத்தில் போய் இருப்பாங்க. இதே மாதிரி சாப்பிட்டுட்டு எப்பயுமே இவங்களுக்கு சண்டை போட்டு ஜாலியாக இருக்கிறது தான் இவங்களோட வேலை. சௌபின் சாபிரும் ஷேன் நிகாமும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே மேத்யூ தாமஸ் இங்கே வரதுக்கு பிடிக்காது. அப்போ ஸ்ரீநாத் பாசி ஃபோன் பண்ணி இவர் வர சொல்லுவார். அவரும் வந்துட்டு இருப்பார். இப்போ இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அங்கே வந்துட்டு படகுல வந்துட்டு இருக்கும்போதே சத்தம் கேட்கும். அப்போ அவரும் வந்து சரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு அவரும் ரிட்டர்ன் போயிடுவார். இதில் ஸ்ரீநாத் பாசி வந்து படம் ஃபுல்லாக பேசவும் மாட்டார், ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே தான் பதில் சொல்லுவார். மேத்யூ தாமஸ் யோசிப்பார், என்னடா இது இப்போ எப்போ வந்தாலும் இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. மேத்யூ தாமஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போவாங்க. அப்போ வந்து ஏன்டா எல்லாரும் செஸ் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, எப்பயுமே ஃபுட்பால் தானே விளையாடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இனிமேல் நம்ம ஃபுட்பால் விளையாட முடியாது, நம்ம வீட்டு பக்கத்தில் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் பேர் தான் ஷம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபகத் ஃபாசிலோட இன்ட்ரடக்ஷன் காட்டுறாங்க. இன்ட்ரடக்ஷன் காட்டும் போதே அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஆளுன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அவர் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கும். அவர் அந்த பிளேடை வச்சு அந்த ஸ்டிக்கர் போட்டு எடுத்து விடுவார். அப்பயே காட்டுவாங்க இவர் எல்லாத்துலேயும் நீட்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டியிருப்பாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட ஃப்ரெண்டு வந்து ஃபகத் ஃபாசில் அவங்க ஒய்ஃபு கிட்ட இதுதான் அவன் யூஸ் பண்ணுற தட்டு, இந்த தட்டில் தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துலையும் வந்து ஃபகத் ஃபாசிலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு யூனிக்காக ஒரு நீட்னஸான இருக்கிற ஆள், அவன் எல்லாத்துலேயும் வந்து ஒரு தனியாக தான் இருப்பான்ற மாதிரி அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் வேணா இருங்க, நான் வந்து என் தங்கச்சியை வந்து உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் வந்து சொல்லுவார், இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவார். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, செஸ் விளையாட வேணாம் ஃபுட்பால் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஃபுட்பாலுக்கு காத்தடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபகத் ஃபாசில் வெளியில் வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவர் ஃபுட்பால் விளையாடுறவங்கள பார்த்துட்டே இருப்பார். அப்போ பைக் ஏறி அவங்க வேலைக்கு கிளம்பும் போது அவரோட பைக்கில் வந்து அந்த ஃபுட்பால் அவங்க வந்து பட்டுரும். அப்போ ஃபகத் ஃபாசில் பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் லைட்டாக இது பண்ணியிருப்பாங்க. பால் வந்து அவர் மேலே பட்டோன்னே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே பாலையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இந்த பையனை வந்து பால் எடுத்துக்க சொல்லுவாங்க. அந்த பையனும் பக்கத்தில் வந்து பால் எடுக்கும்போது இவர் வேகமாக ஆக்சிலேட்டரையும் ஹாரனையும் இது பண்ணிடுவார். அப்போ அவங்க ஒய்ஃப் பயந்துருவாங்க. அப்போ அந்த பையனும் பயந்துருவான். உடனே ஃபகத் ஃபாசில் சிரிச்சுட்டு, என்ன இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டுருப்பாரு. இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பயந்துருன்னு சீன் பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக்கை காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அயர்ன் பண்ணுற கடை வச்சுருப்பாரு. சௌபின் சாபிரும் ரமேஷ் திலக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவர் சௌபின் சாபிர் வேலைக்கே போகாமல் ரமேஷ் திலக்கு
என்ன வேலைக்கு காசு சம்பாதிக்கிறாரோ அதெல்லாம் வாங்கி ஜாலியாக இருப்பார். ரமேஷ் திலக்குக்கும் அது பிடிக்காது, பட் அவர் காட்டிக்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக்கு, சௌபின் சாபிர் எல்லாம் பாருக்கு குடிக்க போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஷேன் நிகாமும் சௌபின் சாபிரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஸ்ரீநாத் பாசி, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, இங்கே சண்டை போட்டிங்கன்னா நான் வந்து அடிச்சிருவேன் அந்த மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பாசி அவரோட வீட்டுக்கு போயிட்டு மேத்யூ தாமஸை பார்ப்பாரு. வா நம்ம போயிட்டு குளித்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் சைகையிலேயே. அப்புறம் அவங்களும் போய் குளிச்சுட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது அங்கே ஒரு நீக்ரோ பொண்ணு வந்துட்டு ஸ்ரீநாத் பாசியை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸ்ரீநாத் பாசிக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு மீட்லேயே 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பெனானாவும் அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம் அவங்க பார்க்க போவாங்க. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ்லாம் வராங்க, அதுக்கு வந்து இந்த நெஸ்ட்டை விரித்து காட்டணும், அதனால் அவங்கள பார்க்க போவாங்க. உடனே ஷேன் நிகாமை பார்த்தோன்னே அவங்க ஸ்கூல் ஞாபகம் வந்துடும் பெனானாவுக்கு. நான் ஒரு சீனியரை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவரு தான் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெனானா வந்துட்டு ஷேன் நிகாம்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஷேன் நிகாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆங்கிலோ இந்தியன் லேடியை வந்து அவங்களோட வீட்லேயே தங்க வச்சுக்குவாங்க. அவங்க ஒரு ரெசார்ட் நடத்திட்டு இருப்பாங்க, அங்கே தங்க வைக்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பெனானாவோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, உன் ஃப்ரெண்டு யாரையா லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, அவன் யாரையும் லவ் பண்ணல, அவன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு அவனுக்கு லெட்டர் கொடுக்க வந்துச்சு, அந்த பொண்ணு பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாமும் பெனானாவுக்கும் அந்த பழைய ஞாபகம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறது வந்து வீட்லேயும் தெரியிற, ஃபகத் ஃபாசிலுக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எதுவும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் பாசியும் அந்த ஆங்கிலோ இந்தியன் கேர்ளும் லவ் பண்ணுவாங்க. அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி படம் போயிட்டுருக்கும். அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் படம் பார்க்க போவாங்க. அப்போ வந்து ஷேன் நிகாமும் ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்துடும். அவர் வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க கூட வந்தவங்க, ஏன் அவங்க கோச்சிக்கிட்டு போவான்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஷேன் நிகாம் சொல்லுவார், பொண்ணுங்களை நம்பக்கூடாது, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஷேன் நிகாமை சமாதானப்படுத்த போவாங்க. இல்லை, நான் வந்து தெரியாமல் உன்னை அடிச்சிட்டேன், அதுக்காக நீ என்னை கோச்சிக்காத அப்படின்னு சொல்லுவார். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர் திருப்பி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ணி ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெனானா வந்து அவங்க அக்காட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் இந்த மாதிரி காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தர் லவ் பண்ணேன், அவரை திருப்பி மீட் பண்ணேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபகத் ஃபாசில் வந்துருவாரு. ஃபகத் ஃபாசில் கேட்பாரு, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சௌபின் சாபிட்ட வந்து ஷேன் நிகாம் என்ன சொல்லுவார், இல்லை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சௌபின் சாபி சொல்லுவார், நீ என்னை அண்ணான்னு கூப்பிடு, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஷேன் நிகாமும் சரி அண்ணா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோட ஹேர் கட் பண்ணுற இடத்துக்கு போவாங்க. அவர் அங்கே தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே போய் கேட்டோன்னே ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு. நான் இந்த மாதிரி ஒரு ஷேவ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி அவரை உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் தம்பி உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறான் அந்த மாதிரி சொன்னோன்னே ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்தேன், ரொம்ப மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் கொஞ்சம் செட் ஆகி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ சௌபின் சாபிர் வந்து ஷேன் நிகாம்கிட்ட சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம 2 பேரும் வந்து இந்த வீட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேத்யூ தாமஸ் சொல்லுவார், இந்த வீட்டை ரெடி பண்ண முடியாது, நீங்களாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது சௌபின் சாபிர் மேத்யூ தாமஸ் அடிச்சிருவாங்க. இதை பார்த்து ஸ்ரீநாத் பாசி வந்து என்ன பண்ணுவார்னா சௌபின் சாபிரை அடிச்சிருவாரு. சௌபின் சாபிர் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டு ரமேஷ் திலக்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி எங்கள் தம்பி என்னை அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி, நான் வேலைக்கு போகிறதில்ல, நான் எப்பயுமே உன் காசுலேயே குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் தம்பிங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சௌபின் சாபிர் வந்து ரமேஷ் திலக்கிட்ட சொல்லுவார். உடனே ரமேஷ் திலக் சொல்லுவார், ஆனால் அதுதானே உண்மை, நானும் எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சௌபின் சாபிர் வந்து ரொம்ப கோபமாயிட்டு, இல்லை எனக்கு யாரும் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கு போட போவார். தூக்கு போட போகும்போது கயிறை காப்பாற்ற வருவார் ரமேஷ் திலக்கு, அருந்து விழுந்து அவர் இறந்துருவார். சௌபின் சாபிரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்ற வந்து இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு கில்ட்டில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம், ஸ்ரீநாத் பாசி எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா சௌபின் சாபிரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து போலீஸ் கேரக்டராக ப்ளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திலீப் போத்தன் தான் ப்ளே பண்ணுவார். இவர் ஃபகத் ஃபாசிலோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து என்ன பண்ணுவார், சௌபின் சாபிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி இனிமேல் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை கொன்றுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சௌபின் சாபிரை நல்லா அடித்து அனுப்பி விட்ருவாரு. சௌபின் சாபிர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஷேன் நிகாம், ஸ்ரீநாத் பாசி எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ரீநாத் பாசி சொல்லுவார், இனிமேல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவரும் ரொம்ப வருத்தத்தோடு வந்து ஒரு கம்பி பக்கத்தில் நின்று அழுக ஆரம்பிச்சிருவார்.
சௌபின் சாபி வந்து போய் பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக்கோட ஒய்ஃபை போய் பார்ப்பாரு. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், உன் ஹஸ்பண்டை நான் தான் தெரியாமல் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை, அவருக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே சௌபின் சாபி சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம் வேலைக்கு சேர்ந்துருவார். வேலைக்கு சேர்ந்தா தான் பகத் ஃபாசில் வீட்டில் பொண்ணு தருவாங்கன்ற ஒரு இதனால வேலைக்கு சேர்ந்துருவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் திலக்கோட ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறந்துரும். அப்போ ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, ஹீரோயினும் உங்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி, உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்பாங்க. அப்போ இவர் உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லுவார். எங்களுக்கு வந்து 2 அப்பா 1 அம்மா. ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் ஸ்ரீநாத் பாசியும் சௌபின் சாபிரும். நானும் மேத்யூ தாமஸும் இன்னொரு அப்பாவுக்கு பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்கள் அப்பாங்களோட கவுண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷேன் நிகாம் ஒரு மாதிரி ஆயிடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌபின் சாபி டாக்டர்கிட்ட போவார். அவர் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடந்துச்சு, அதனால தான் நாங்கள்லாம் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுவார். ஃபாரின்லேருந்து வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் அவங்க வீட்டில் தங்க வச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் பாசியும் அந்த ஹீரோயினும் ஒன்றா தங்கியிருப்பாங்க. அதை பகத் ஃபாசில் வந்து ஒரு கூரை வழியாக பார்த்துட்டு அவங்கள வெளியே அனுப்பிடுவார். வெளியே அனுப்பினோன்னே அவரும் சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போனோம்னா ஷேன் நிகாம் சொல்லுவார், இப்போ தான் எல்லாம் வேலையெல்லாம் செட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் சௌபின் சாதியும் ரமேஷ் திலக்கோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்போ வந்து ஷேன் நிகாம் சொல்லுவார், நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி இப்போ தான் எனக்கு எல்லாம் செட் ஆகிருக்குது, தயவுசெய்து அவங்களை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஸ்ரீநாத் பாசி என்ன பண்ணுவாருன்னா, சைகையிலேயே நான் வெளியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே ஷேன் நிகாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அப்போ வந்து ஷேன் நிகாம் ஒன்று யோசிப்பார், போய் நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் ஃபேமிலியாக செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட போவாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் வந்து இருப்பாங்க. இப்போ இவங்க 4 பேரும் போய் கூப்பிடுவாங்க. அப்போ ஷேன் நிகாம் சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் வந்து எனக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே வந்து ஷேன் நிகாம் ரொம்ப டென்ஷன் ஆகி சௌபின் சாபிட்ட சொல்லுவாங்க, என்ன அம்மாடா இது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே சௌபின் சாபி சொல்லுவார், இல்லைடா அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவார். யாரும் தனித்தனியாக சாப்பிட வேணாம், நம்மலாம் ஒன்றா சாப்பிட்லாம் இனிமேல் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துலேயே வந்து டேரக்டர் வந்து அவரோட கேரக்டர் நல்லா ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து அவங்க மாமியார் பக்கத்தில் போய் அவர் உட்காந்து சாப்பிடுவார். அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து அவர் ஒரு மெயின் இடத்துல உட்காந்து மற்றவங்களாம் ரவுண்ட் டேபிளில் உட்கார மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு வேலை ரொம்ப டிப்ரெஷனாக பிடிக்காம அந்த வேலையை விட்டு ஓடி வந்துடுவார். வேலையை விட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட சொல்லுவார், நீ ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன் ஏன் நீ நல்ல பையன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி உனக்கு பிடிச்ச வேலையே செய், உனக்கு என்ன வேலை வரும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஒரு தண்ணியில் வந்து கால்லேருந்து ஒரு மீன் எடுத்து ஷேன் நிகாம் வெளியே போடுவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, பேசாமல் நீ மீன் பிடிக்கவே போ, அதுதான் உனக்கு கரெக்டான தொழில்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஷேன் நிகாம் சொல்லுவார், அது ஒரு லோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, இதுதான் உனக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த சீன்லேயே ஷேன் நிகாமும் அவங்க மீன் பிடிக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாம், ஸ்ரீநாத் பாசி எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷேன் நிகாமோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு எல்லாம் போவாங்க. அப்போ சௌபின் சாபிர் போய் ஃபகத் ஃபாசில்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஃபகத் ஃபாசில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஓடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஃபகத் ஃபாசில்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஓடிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஃபகத் ஃபாசில் வந்து இதை விட்டால் இப்படியே போயிட்டே தான் இருக்கும், வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை காலையில் பேசிக்கலாம், இல்லை நைட்டே பேசிக்கலாம்னு போயிட்டு ஹீரோயினை எழுப்புவாங்க. எழுப்பி வா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லுவார் ஃபகத் ஃபாசில். இப்போ ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி சரியில்லை, நம்ம டைனிங் டேபிளில் என் கூட சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தகுதி இல்லை அந்த மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் சொல்லுவார், அவர் முன்ன மாதிரி கிடையாது, அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து சொல்லுவார். அப்போ ஃபகத் ஃபாசில் சொல்லுவார், நான் தானே கேள்வி கேட்குறேன், என்ன பார்த்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்பாவுக்கு பிறந்தவன், அவனுங்க பல அப்பாவுக்கு பிறந்தவங்க அந்த மாதிரி சொல்லிடுவோம். உடனே ஹீரோயின் சொல்லிடுவாங்க, எல்லாருக்கும் ஒரு அப்பா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஃபகத் ஃபாசில் டென்ஷன் ஆகிடுவார். நீ எப்படியோ கெட்டு போடி அந்த மாதிரி ஹீரோயினை வாடி போடின்னு சொல்லி ஆரம்பித்தோன்னே அவங்க அக்கா வந்து என்ன சொல்லிடுவாங்க, என் தங்கச்சியை வாடி போடின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃபகத் ஃபாசில் ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஒரு வீட்டில் ஒரு கார்னரில் போயிட்டு மூஞ்ச மூடிட்டு நின்றுவார். உடனே எல்லாரும் பயந்துருவாங்க, என்ன இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஃபகத் ஃபாசிலோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணோம், அவர் போய் இந்த மாதிரி நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபகத் ஃபாசிலோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக விட்டுருங்க, அவர் காலையில் அவரே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருவார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே அந்த பக்கம் ஒரு குரல் வரும், பேபி மோலே தூங்க போகலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் ஒரு சைக்கோ மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்துருவாங்க, என்ன இவர் இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பார் ஹீரோயினுக்கு, அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், ஏதோ அவங்க வீட்டில் பிரச்சனை நடக்குது, நம்ம போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஹீரோவோட அண்ணாலாம் சொல்லுவாங்க, இல்லை நீ மட்டும் போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு கொசுவத்தி பேட்டை எரிச்சிட்ருப்பாரு. எரிச்சிட்டு அவர் நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு ரெடியாக இருப்பார். அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு போவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்க்கறதுக்கு படகு எடுத்துகிட்டு போவாங்க. இவர் ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறேன், ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஹீரோ போனோன்னே ஃபகத் ஃபாசில் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவார். உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திட்டு வெளியில் வந்து அவர் செருப்பெல்லாம் தூக்கி வீசிடுவார். இதை பார்த்துட்டு ஹீரோவோட அண்ணனுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு ஓடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஓடி போயிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஃபகத் ஃபாசில் ஹீரோவை இழுத்துட்டு போவார். அடித்து கட்டிலுக்கடியில் இழுத்துட்டு போவார். அதை வந்து சௌபின் சாபிரும் ஸ்ரீநாத் பாசியும் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே ஃபகத் ஃபாசில் அவங்களையும் பார்த்துட்டு வாங்கடா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுங்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் அடிச்சுக்குவாங்க. அப்போ தான் அந்த டைலாக் சொல்லுவார், ஷமி ஹீரோடா ஹீரோ அப்படின்னோடனே சௌபின் சாபி என்னடா சைக்கோவாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. ஹீரோயினோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, போலீஸை கூப்பிடுங்க, அவன் ஒரு மாதிரி பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் அப்போ முழிச்சுக்குவார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மேத்யூ தாமஸ் வந்து ஒரு நெட் எடுத்துகிட்டு வந்து ஃபகத் ஃபாசிலை போட்டு பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ போயிட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுவார். ஸ்ரீநாத் பாசி, மேத்யூ தாமஸ், சௌபின் சாபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலை பிடிச்சிருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாற்றிடுவாங்க. ஹீரோயினை காப்பாற்றிட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணி ஹீரோ, ஹீரோயின், மேத்யூ தாமஸ், சௌபின் சாபிர், அப்புறம் ரமேஷ் திலக் ஒய்ஃபு, ஸ்ரீநாத் பாசி, அப்புறம் அவங்க லவர் எல்லாரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. அதோட படம் முடிஞ்சிடும். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் மூவின்னே சொல்லுவேன். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த படம் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க. தேங்க்யூ.